Hello everyone, welcome to the Masters Academy YouTube channel. This is your Satyamurthy sir. In the session, okay, it's completely new session, free class 5. In the session la nama enna paaka porom அப்படிங்கறதையும் பார்த்தறலாம். Free class 5 and mathematics, engineering mathematics. Engineering mathematics la engineering mathematics la calculus chapter, second chapter, ரொம்ப important, high weightage in engineering mathematics. It's a calculus chapter la நம்ம பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா its limits அப்படிங்கறத பார்க்க போறோம். It's very important one. Minimum வந்து நம்ம 2 marks வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த லிமிட்ஸ்ல இருந்து. minimum 1 to maximum 2. ஓகேங்களா? அது என்னென்ன அப்படிங்கறதையும் பார்த்தறலாம். கம்ப்ளீட்டா நீங்க லிமிட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்க கிளாसेस வாட்ச் பண்ற எல்லாரும் லைவ்ல உங்களோட queries என்ன அப்படிங்கறத so you can chat in the live chat box itself. லைவ் chatலயே நீங்க என்ன அப்படிங்கறத chat பண்ணிக்கலாம். அப்படி லைவ் chatல உங்களோட டவுட்ஸை கேட்கணும் அப்படின்னா மாஸ்டர்ஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லைவ் சேட்டில் உங்களால் சேட் பண்ணி உங்களோட குவரிஸை கேட்டுக்க முடியும். அண்ட் லாஸ்ட் வீடியோ ஃப்ரீ கிளாஸ் 4ல் நம்ம கால்குலஸ் சாப்டரை பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நவ் we are moving to the next part, limits. லிமிட்ஸ்ங்கிறது என்னன்னு பார்த்தலாங்களா? now limit of a function of a variable. லிமிட் அப்படிங்கிறது if a is a limit of f of x at x is equal to 2. சார் இந்த லிமிட்ங்கிறது என்ன அப்படின்னா சம் டிஃபரன்ஷியல் அண்ட் இன்டகரல் ஈக்குவேஷன்ஸோட சொல்யூஷன்ஸை நம்மளால வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்க ஃபங்க்ஷன்ஸ்க்கு தான் லிமிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதோட சொல்யூஷன்ஸை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அது எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதா இன்னைக்கு கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். லுக் அட் திஸ். இஃப் ஏ இஸ் த லிமிட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், இங்கே இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் லிமிட் எக்ஸ் ஏரோ மார்க் ஏ. அதை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் கேன் பி ரீட் ஆஸ் limit as extends to a, limit as extends to a of f of x அப்படிங்கறதா இந்த லிமிட்டை ரீட் பண்ணும். இந்த லிமிட்டுக்கு 3 டைப்ஸ் இருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டைப். இன் லிமிட்ஸ்ல ஒரே ஒரு மந்த்ரா தான், எல் ஹோபிட்டல் அப்படிங்கிற ரூலோட மந்த்ராவை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா ரிமைனிங் எல்லாம் ஈஸியா வந்து உங்களால பண்ண முடியும். அது என்னென்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். பார்த்துடலாங்களா அது என்னென்ன அப்படிங்கறத? லிமிட்ல ஃபர்ஸ்ட் டைப், லிமிட்ல ஃபர்ஸ்ட் டைப் என்னென்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். Are you ready? Yes, all ready sir. இதுல லிமிட்டோட ஃபர்ஸ்ட் டைப், இங்க ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படிங்கறதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். லிசன் இட் கேர்ஃபுல்லி. டைப் 1, if f of x does not take the form, if f of x does not take the form of 0 divided by 0, infinity divided by infinity, or infinity into 0, infinity into அதாவது 0 into infinity, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இதெல்லாம் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். இந்த ஃபார்ம் இல்லாத வேற ஏதாவது எப்படி சார் பண்ணலாம்? இந்த ஃபார்ம் இல்லாததை எப்படி பண்ணலாம்னா டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன். இங்க லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு 1 இருக்கா, இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா டைரக்டா எக்ஸுக்கு பதிலா வேல்யூ 1ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். எக்ஸுக்கு பதிலா இந்த ஈக்குவேஷன்ல 1ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணோம். அப்படி சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது ஓகே, அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நம்ம ஃபைனைட் வேல்யூ கிடைச்சது அப்படின்னா ஓகே, நம்மளுக்கு ஃபைனைட் வேல்யூ கிடைச்சது அப்படின்னா அந்த ஃபைனைட் வேல்யூ, லுக் அட் திஸ், finite value
சொல்யூஷன் எடுத்துக்கலாம். அதே இன்ஃபைனைட் வேல்யூ கிடைச்சதுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். அது என்ன சார் ஃபைனைட் அண்ட் இன்ஃபைனைட் கேட்டால் இது வந்து ஃபைனைட் வேல்யூ. இப்போ இந்த ஃபங்க்ஷன் எடுத்து x is equal to 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸுக்கு பதிலாக இட்ஸ் அண்ட் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 டிவைடட் பை 1 ப்ளஸ் 2ன்னு வரும். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 4 டிவைடட் பை 3ன்னு கிடைக்குது. இப்போ இது என்ன வேல்யூ? இட்ஸ் அ ஃபைனைட் வேல்யூ. அப்போ இதுதான் சொல்யூஷன், ஃபைனைட் வேல்யூ. அப்போ இதுதான் சொல்யூஷனாக இருக்க முடியும். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் லிமிட் x tends to 2x square minus 9 plus 1. இப்போ xக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2 square minus 9 into 2 plus 1. ஃபைனலாக இது வந்து 15 வரும். இது வந்து இட்ஸ் அண்ட் டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன். கைஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக உங்களோட லைவ் சேட் பாக்ஸில் சேட் பண்ணிக்கலாம். அதில் மாஸ்டர்ஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மட்டும்தான் சேட் பண்ண முடியும். ஸோ மாஸ்டர்ஸ் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? விசிபிளாக இருக்குங்களா? உங்களுக்கு ஏதாவது செஷனில் லேகிங் இருக்கா? கொஞ்சம் சேட் பாக்ஸில் சேட் பண்ணலாமே. ஸோ ஐ கம் டு நோ உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறத. இங்கே டைப் 2 இஃப் வி வாண்ட் டு ஃபைண்ட் லிமிட், அதே வந்து எப்பெல்லாம் லிமிட் வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கும் இங்கே பாருங்கள். if you want to find the limit of f of x when x tends to infinity, x tends to infinity ன்னு இருக்குன்னா அதுக்கு எப்படி லிமிட் இன்ஃபினிட்டிங்கிற ஒரு லிமிட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. இப்போ இன்ஃபினிட்டி டிவைட் பை இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் கால்ட் அஸ் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். இன்ஃபினிட்டி டிவைட் பை இன்ஃபினிட்டிங்கிறது இட்ஸ் அன் இன்ஃபினிட்டி, ரைட்? இதுக்கு நம்ம சொல்யூஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்போது எப்பெல்லாம் லிமிட் வந்து x tends to infinity இருக்கோ அப்போ என்ன பண்ணணும்னா x is equal to 1 divided by another variable. நம்ம என்ன வேணால் எடுத்துக்கலாம், y, z, p, q, r, s, ஏதாவது another variable terms but 1 divided by எடுத்துக்கணும். x is equal to 1 divided by y அப்படின்னு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு again I am substituting the limit as y tends to 0. அப்போ இங்கே நான் y is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் என்ன ஆகும்? இப்போ நான் yக்கு பதிலாக இந்த இடத்துல 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இது இன்ஃபினிட்டி ஆயிருமா? அப்போ சேம் மாடல் ஆயிருமா? x tends to infinity ஆயிருமா? பட் சிம்பிளிஃபிகேஷனுக்காக நான் இங்கே என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா x tends to infinity லிமிட் வந்ததுன்னா put x is equal to 1 divided by y. x is equal to 1 divided by y. இப்போ 1 divided by y ன்னு எடுத்துட்டு நம்ம சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி 1 divided by y ன்னு எடுத்துட்டோம்னா இங்கே பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் நான் உங்களுக்கு காட்டுறேன். லுக் அட் திஸ். லிமிட் x tends to infinity 2x plus 4 divided by x plus 1. இப்போ இங்கே இன்ஃபினிட்டின்னு இருக்கா? அப்போ இன்ஃபினிட்டி இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியாது, அதை டைரெக்டாக சப்ஸ்டிடியூட் பண்ண முடியாது. அதனால இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை ஒய் அண்ட் லிமிட் ஆஸ் ஒய் டென்ஸ் டு 0. லிமிட்டை நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா இட் பிலாங்ஸ் டு ஒய் டென்ஸ் டு 0. புரிஞ்சுங்களா? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இட்ஸ் 2x plus 4 divided by x plus 1. எக்ஸுக்கு பதிலாக நான் இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன்? it's equal to 1 divided by y. 2 into 1 divided by y plus 4 divided by 1 divided by y plus 1 plus 1. Limit y tends to 0, limit y tends to 0, 2 plus 4y. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் இப்போ எடுத்தோம் அப்படின்னா 2 divided by y plus 4 கரெக்டுங்களா? ஹோல் divided by and 1 divided by y plus 1. இது ரெண்டுக்கு LCM எடுத்தோம் அப்படின்னா 2 plus 4y divided by y whole divided by 1 plus y divided by y ன்னு வரும். அப்போ இங்கே y கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இட்ஸ் 2 plus 4y divided by 1 plus y. இப்போ நம்ம லிமிட் என்ன எடுத்திருக்கோம்? whenever we are substituting x is equal to 1 divided by y, then limit வந்து y tends to 0, அதாவது yக்கு பதிலாக 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். guys, are you there? விசிபிளாக இருக்கா? எஸ் ஆர் நோ? நீங்கள் இங்கே கொஞ்சம் போடலாமே எஸ் ஆர் நோ அப்படிங்கிறது. புரிஞ்சுதா என்ன அப்படிங்கிறது? I hope it's clear, right? ஓகே. இப்போ ஒய்க்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த டைம் எலிமினேட் ஆயிரு, இது எலிமினேட் ஆயிரு. 2 அப்படிங்கிறதா சொல்யூஷன். 2 அப்படிங்கிறதா இதுக்கான சொல்யூஷன். புரிஞ்சுதா உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது?
ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் அதே மாதிரி sin n theta இன்னொரு மாடல் என்ன அப்படின்னா இங்கே லிமிட் theta tends to 0 லிமிட் theta tends to 0 sin n theta divided by theta அப்படிங்கும்போது என்னன்னா here I am going to take ரெண்டு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா sin theta divided by theta எப்பெல்லாம் லிமிட் ரெண்டு மூணு ஃபார்முலா இருக்குது. சிம்பிளிஃபைடு ஃபார்முலா லிமிட் theta tends to 0 sin theta divided by theta is equal to 1. அதே மாதிரி another formula limit theta tends to 0 sin square theta divided by theta square is equal to 1. theta square is equal to 1. இன்னொரு ஃபார்முலா இருக்கு limit extends to 0 sin theta square sin theta the whole square divided by theta square இதுக்கும் வேல்யூ 1 தான். அப்போ sin theta and as well as sin n theta divided by n theta நாலும் 1 தான். இந்த மாதிரி லிமிட் ஒன் மோர் ஃபார்முலா இந்த ஃபார்முலா அது sin n theta divided by அதாவது லிமிட் theta tends to 0 sin n theta divided by thetaங்கிறது 1 தான். அது எப்படி சார்ங்கிறத நான் சொல்கிறேன். ரொம்ப ஈஸியானதா கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள். ஒன்றா வந்து ஒரு 10 more minutes தான். இதை கம்ப்ளீட்டாக பார்த்தோம்னா இன்னொரு 2 மெத்தட்ஸ் என்னென்னு டிஸ்கஸ் பண்ணிட்டா கம்ப்ளீட்டாக நம்ம ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் போகிறோம். ஸோ இந்த செஷன் இன்றைக்கி முடியும் போது கம்ப்ளீட்டாக we are ready for 2 marks. GATE 2023ல 2 marksக்கு நம்ம இந்த 2 ஹவர்ஸில் ரெடி ஆகிறோம். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ இங்கே கம்ப்ளீட்டாக லிசன் இதில் லிமிட் theta tends to 0 n into sin n theta divided by n theta. இப்போ இங்கே என்ன அப்படின்னா இதே இதில் n விட்டுருங்க n theta divided by thetaன்னு இருக்குது. அது இங்கே n மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த ஃபார்முலாவுக்கு மாறிடுமா? அப்போ அதனால் என்ன பண்ணுறோன்னா நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் என்ன மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் என்ன மல்டிப்ளை பண்ணுறதுனால வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்போ என்ன ஆகும்? theta லிமிட் theta tends to 0 sin n theta divided by n theta அப்படிங்கிறது 1ன்னு மாறிடும். அப்போ ரிமைனிங் n அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் வெளியே வச்சிட்டோம்னா n into 1 இட்ஸ் ஈக்குவல் டு n. இது ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி இங்கே பாருங்கள் sin limit theta tends to 0 sin a theta divided by sin b theta அப்படின்னா நம்ம இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டு லிமிட்ஸாக பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா and limit theta tends to 0 sin a theta divided by limit theta tends to 0 sin b theta. இப்போ நான் போத் நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே a theta both numerator and denominator இது கூட மல்டிப்ளை பண்ணுறேன். வேல்யூ சேஞ்ச் ஆகாதுல அதே வேல்யூ தானே கிடைக்கும். அதே மாதிரி டினாமினேட்டரில் பி டீட்டாவை நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ வேல்யூ சேஞ்ச் ஆகாதுல. அப்போ என்ன எடுத்துக்கிறேன்னா sin a theta divided by a theta is equal to 1 limit theta tends to 0 sin b theta divided by b theta is equal to 1. ஆல்ரெடி இங்கே a theta divided by b theta இருக்கா? theta கேன்சல் பண்ணால் இட்ஸ் a divided by b. a divided by b அப்படிங்கிறதா இதுக்கான ரைட் ஆன்சர். புரிஞ்சுங்களா? இப்போ one more very important part I will share you. Okay, என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்றேன். Listen it carefully. Is it clear? ஓகே லிசன் நான் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் மெத்தட் இதுதான் டைப் 3. ஃபஸ்ட்டு டைரக்ட் சப்ஸ்டியூஷன், செகண்ட் வந்து இன்ஃபினிட்டி இருந்ததுன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டைப். கைஸ் ஆர் யூ தேர்? கொஞ்சம் நீங்கள் மெசேஜ் பண்ணலாமே, இங்கே ரிப்ளைங் கூட பண்ணலாமே. ரிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுது அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன். ஓகே, இங்கே இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் இந்த டைப் என்ன அப்படின்னா இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்.
அது என்ன சார் indeterminate form கேட்டிங்கன்னா while evaluation of some limits we often end with expressions of the form 0 divided by 0 அப்படிங்கிறத நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது. infinity divided by infinity அதையும் டிவைட் பண்ண முடியாது. 0 into infinity அதையும் டிஃபைன் பண்ண முடியாது. infinity minus infinity, infinity power 0, 1 power infinity, which do not represent any value, which do not represent any value, such expressions are called indeterminate form. Okay, fine. இதில் அப்படி வந்துச்சு அப்படின்னா என்ன சார் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள், ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இட்ஸ் அன் x cube plus x cube plus x square இங்கே divided by x cube plus x ன்னு கொடுக்குறேன். இது ஒரு ஃபங்க்ஷனாக கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது x is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்? 0 plus 0 divided by 0 plus 0ன்னு ஆகும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0 divided by 0ன்னு கிடைக்கும். இதை நம்ம எதாவது டிஃபைன் பண்ண முடியுமா? 0 divided by 0க்கு ஏதாவது வேல்யூ கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா no, we won't get any value, right? 0 divided by 0 அப்படிங்கிறக்கு no value. புரிஞ்சுங்களா என்ன அப்படிங்கிறது? So would you share the notes for yesterday's and today's class? Yes, definitely. Nandan நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு நான் ஃப்ரீ கிளாஸில் வந்து நோட்ஸை வந்து ஷேர் பண்ணுறேன் கம்ப்ளீட்டாக. ஃப்ரீ கிளாஸோட குரூப் இருக்கு இல்லைங்களா, இன்றைக்கி செஷன்ஸை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். இந்த மெத்தேடை இப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மெத்தேட் இப்படி கிடைக்கிற மெத்தேடை 0 divided by 0 நம்மளுக்கு எண்டாச்சு அப்படின்னா we are calling it as indeterminate form. இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 0 divided by 0 அப்படிங்கிறது indeterminate form. அப்படி indeterminate ஃபார்மாக வந்துச்சுன்னா, அதாவது இன்ஃபினிட்டி வேல்யூ வந்ததுன்னா until to get the finite value நம்ம வந்து எல்ஹோபிட்டல் ரூலை அப்ளை பண்ணிகிட்டே போகணும். அது என்ன சார் எல்ஹோபிட்டல் ரூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, let f of x and g of x of functions of, இப்போ எப்பெல்லாம் இப்படி 0 divided by 0, infinity divided by infinity ஆர் infinity minus infinity இந்த மாதிரி வருதோ அப்போ என்ன பண்ணோம்னா எல்ஹோபிட்டல் ரூல் யூஸ் பண்ணணும். அது என்ன சார் எல்ஹோபிட்டல் ரூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் எல்ஹோபிட்டல் ரூல். நம்ம லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a f of x divided by g of x னு ஒரு ஃபங்க்ஷனாக எடுத்துட்டோம் அப்படின்னா, எப்பெல்லாம் இன்டெர்மினேட் ஃபார்மாக வருதோ அப்போது அதே லிமிட்டுக்கு நியூமரேட்டையும் டினாமினேட்டையும் செப்பரேட்டாக வித் ரெஸ்பெக்ட் டு கிவன் வேரியபிளால் டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதணும். எகெயின் அதே லிமிட் அப்ளைங் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணும். அது என்ன அப்படின்னா அப்ளை எல்ஹோபிட்டல் ரூல். இந்த 0 divided by 0 அப்படின்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்ளை எல்ஹோபிட்டல் ரூல், அப்ளை எல்ஹோபிட்டல் ரூல். அது என்ன எல்ஹோபிட்டல் ரூல்னா, லிமிட் அப்படியே எழுதிக்கணும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0. இப்போது நியூமரேட்டரை என்னென்னு எடுத்துக்கணும் அப்படின்னா, இது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். டினாமினேட்டர் என்னென்னு எடுத்துக்கலாம்னா இட் இஸ் ஜி ஆஃப் எக்ஸ். இந்த எஃப் ஆஃப் எக்ஸை செப்பரேட்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ஜி ஆஃப் எக்ஸை செப்பரேட்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். நம்ம வந்து சார் இது என்ன சார் u by v மெத்தட் சார், நம்ம எஸ்டர்டே பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது ப்ரீவியஸ் செஷனில் ஃப்ரீ கிளாஸ் 4ல் கம்ப்ளீட்டாக என்னென்ன டைப் ஆஃப் டிஃபரன்சியேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் சிங்கிள் வேரியபிளுக்கு. அப்படி பார்க்குற டிஃபரன்சியேஷனில் சார் u by v தானே, அதாவது குவேஷன்ட் ரூல் தான் சார் இங்கே யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு டவுட் வரலாம். இது வந்து எல்ஹோபிட்டல் ரூல் வந்து இட்ஸ் செப்பரேட். இங்கே வந்து நம்ம குவேஷன்ட் ரூல் யூஸ் பண்ணக்கூடாது. நியூமரேட்டரில் இருக்கிறத செப்பரேட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும், டினாமினேட்டரில் இருக்கிறத செப்பரேட் ஃபங்க்ஷன் எடுத்து ரெண்டையும் தனித்தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ நியூமரேட்டரில் இருக்கிறத மட்டும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸ் கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3 into x square. எகெயின் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் இட்ஸ் 2x. கரெக்டுங்களா? எகெயின் டினாமினேட்டர் x cube டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3 into x square ப்ளஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. எகெயின் இதுதான் எல்ஹோபிட்டல் ரூல். அதாவது என்ன பண்ணுறோம்னா நியூமரேட்டரை செப்பரேட்டாக வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதுகிறோம், டிவைடட் பை டினாமினேட்டரை செப்பரேட்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதணும். அப்படி எழுதுனதுக்கப்புறம் எகெயின் வந்து என்ன பண்ணணும்னா லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ 3 into 0 square
plus 2 into 0 whole divided by, நான் உங்களுக்கு அது என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், divided by 3 into 0 square plus இங்கே என்ன எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது வந்து 1 ஆயிரும், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ஆயிரும். இப்போ இங்கே என்ன கிடைக்கும், what we are getting here 0 divided by 0 வருதா, இங்கே என்ன அப்படின்னா 0 divided by 1 கிடைக்குது. 0 divided by anything is equal to 0. இது வந்து 0 divided by 0 கிடையாது, 0 அப்படிங்கிறது it's a finite value, it's a finite value. ஸோ அப்போ இந்த சொல்யூஷனுக்கு என்ன, இந்த லிமிட்டுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா it's a 0 is the solution for this question. புரிஞ்சுங்களா என்ன அப்படிங்கிறது indeterminate form. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தரேன், ஸோ யூ கேன் கெட் இட். இது வந்து indeterminate form ஓட பார்ட். Is it clear? இதே மாதிரி இன்னொரு 2 ப்ராப்ளத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்னன்னா ஆல் கம் வித் ரஃப் நோட் அண்ட் பென்னோட வந்துருங்க. இப்போ நான் ஒவ்வொரு ப்ராப்ளமாக தர்றேன், குயிக்காக சால்வ் பண்ணிவிட்டு சேட் பாக்ஸில் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் குயிக்காக வந்து போஸ்ட் பண்ணணும். பார்த்துடலாங்களா அது என்னென்ன அப்படிங்கிறத? எஸ் ஆர் நோ? ஓகே ஃபைன். இப்போது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இங்கே என்ன அப்படின்னா, இதுக்கு என்ன சார் ஆன்சர்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் டைரெக்டாக எழுதிடலாம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இட்ஸ் 5. ஏன் அப்படின்னா நம்ம இங்கே என்ன பண்ணணும், நியூமரேட்டர் 5ன்னு இருக்குது. sin 5x divided by, நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், limit theta tends to 0 sin n theta divided by here sin theta. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஓகே, லிமிட் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா x tends to 0, நியூமரேட்டரை செப்பரேட் எடுத்துக்கிறோம், டினாமினேட்டரை செப்பரேட் எடுத்துக்கிறோம். அது என்ன நியூமரேட்டர் செப்பரேட்னா லிமிட் 5x இருக்கா, அப்போ 5x into sin 5x divided by 5x. இங்கே வேல்யூ ஏதாவது சேஞ்ச் ஆகுமா, நியூமரேட்டரில் 5x மல்டிப்ளை பண்ணியிருக்கா, அதே மாதிரி டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கா, அதே மாதிரி டிவைடட் பை லிமிட் x tends to 0 sin x. அப்போ என்ன எடுத்துக்கலாம்னா x into sin x divided by x, நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் x மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே என்னென்னு எடுத்துக்கலாம் 5x ஓகே into limit x tends to 0 sin 5x divided by 5x divided by xங்கிறது வேரியபிள் செப்பரேட்டாக எடுத்துக்கலாம், x லிமிட், அதாவது இங்கே லிமிட் எடுத்துக்கணும் again இங்கே என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த வேல்யூ என்ன ஆயிரும்னா இட்ஸ் ஈக்குவல் டு 1 ஆயிரும். நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், என்ன ஃபார்முலா அப்படின்னா limit theta tends to 0 sin n theta divided by n theta is equal to 1. அப்போ இந்த வேல்யூ is equal to 1 ஆயிரும், இது equal to 1 ஆயிரும். அப்போ டைரெக்டாக என்ன எடுத்துக்கலாம்னா limit x tends to 0 5x divided by x கேன்சல் ஆயிரும். அப்போ limit x tends to 0 5, அப்போ 5ங்கிறது மட்டும்தான் இருக்குது, நம்பர் 5, சொல்யூஷன் is equal to 5. புரிஞ்சுங்களா? இட்ஸ் ஆப்ஷன் பி. ஓகே நெக்ஸ்ட் ஒன், கண்டிப்பாக எல்லாம் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கான சொல்யூஷன் என்ன வரும் ட்ரை பண்ணுங்கள் குயிக்காக. இதெல்லாம் டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன். எப்பெல்லாம் லிமிட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு வருதோ அது வந்து டைப் 2 ப்ராப்ளம். டைப் 2 அண்ட் டைப் 3 தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண போகிறோம். இன்டிட்டர்மினேட் ஃபார்மாக வந்ததுன்னா அன்டில் கெட் த ஃபைனைட் வேல்யூ எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணிகிட்டே போகணும். இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் குயிக்காக சொல்லுங்கள். சேட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஏபிசிடின்னு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைவ் சேட் பாக்ஸில் இதுக்கான ஆன்சர் என்னங்கிறத குயிக்காக வந்து நீங்கள் போட்டுருங்க, பார்த்துடலாம். நான் 1 minute டைம் தரேன். ஸோ பேரலாக நான் சால்வ் பண்ணிட்டு வரேன். ஸோ ட்ரை டு கிவ் த சொல்யூஷன் ஹியர். none then 0ன்னு கொடுத்துருக்கீங்க. இங்கே என்னென்னா எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2 ஸ்கொயர் மைனஸ் 4 டிவைடட் பை 2 ஸ்கொயர் ப்ளஸ் 4 into 2 ப்ளஸ் 4.
4 minus 4 0, 0 divided by 4 plus 8 plus 4, 0 divided by anything is equal to it's 0. நீங்கள் ஆப்ஷன் ஏ பி சி டின்னு மட்டும் போடுங்க. ஓகேங்களா? ஓகே, இதுக்கான சொல்யூஷன் என்ன? இப்போ குயிக் அதே மாதிரி லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, வாட் வி வில் கெயின்? இதுக்கு ஏபிசிடின்னு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? Limit extends to 0, 3x power 4 minus 2x plus 1, 8x power 4 plus x square minus 2. Nice. பொற்செல்வ விக்னேஷ் D னு கொடுத்திருக்கீங்க. Remaining members. நைஸ், எல்லாருமே டி. ஏன் அப்படின்னா 0 minus 0 plus 1 divided by 0 plus 0 minus 2, it's equal to minus 1 divided by 2, it's option D. இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் ட்ரிக்கி ஒன். இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படிங்கிறதுலே உங்களுக்கு மேபி டவுட் வரலாம். இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்னவாக இருக்கும்? இதுக்கு நான் ஒரு 2 minutes டைம் தரேன், குயிக்காக சால்வ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் இல்லையா? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, இங்கே ஏங்கிறது கான்ஸ்டன்ட், எக்ஸுங்கிறது வேரியபிள். ஏ கான்ஸ்டன்ட், எக்ஸ் வேரியபிள். ஓகே நைஸ். நான் பேரலாக உங்களுக்கு நான் சொல்யூஷன் தரேன், இது என்ன அப்படிங்கிறதையும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இங்கே ஃபஸ்ட்டு லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் ரூட் ஆஃப் ஏ, அதாவது எக்ஸ் 0 ஆயிடுது, ரூட் ஆஃப் ஏ டிவைடட் பை 0. அப்போ 0 டிவைடட் பை 0 அப்படிங்கிறது இட்ஸ் அன் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். indeterminate form. அதே indeterminate form அப்படின்னா இதுக்கான சொல்யூஷன் என்னவா இருக்கும்? It's not infinity. 0 divided by 0 னு வருது. Okay, it's indeterminate form. Then apply L'Hopital. Apply L'Hopital rule. அது என்ன சார் L'Hopital rule அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் செப்பரேட்டாக வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அது எப்படின்னா எக்ஸ்டென்ஸ் டு 0, இதை நம்ம என்னென்னு எழுதலாம்? இந்த எக்ஸ் ப்ளஸ் ஏ பவர் 1 டிவைடட் பை 2ன்னு எழுதலாமா? ரூட்டுங்கிறத. அப்போது இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? எக்ஸ் ப்ளஸ் ஏ 1 டிவைடட் பை 2, ஆக்சுவலி n இன்ட்டு டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x power n with respect to dx is equal to n into x power n minus 1. இங்கே x plus a ங்கிறது whole term, n அப்படிங்கிறது 1 divided by 2. அப்போ 1 divided by 2 into x plus a. ஏன் சார் இவ்வளோ பேசிக்ஸ்லேருந்து போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு few members வந்து எஸ்டர்டே மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வாட்ஸ்அப்பில். ரொம்ப வந்து ஸ்கூல் லெவல்லேருந்து போகிறீங்கன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கன்ஃபியூஸ் ஆகும். இது வந்து 2 years 3 years பிஃபோர் படிச்சிருப்பீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இது என்ன அப்படிங்கிறத மறந்துருப்பீங்க. ஸோ இஃப் ஐ எம் கிவிங் த கண்டென்ட் ஃப்ரம் இட்ஸ் பேசிக்ஸ் 0லேருந்து போனோம்னா இது வந்து கம்ப்ளீட்டாக டிஆர்பி எக்ஸாம், கேட் எக்ஸாம், டிஎன்இபி,
டிஎன்பிஎஸ்சி இந்த எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். எல்லா எக்ஸாம்லையுமே இந்த கான்செப்ட் வருது. ஓகே, கம்ப்ளீட்டாக இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். அப்போ x1 divided by 2 minus 1 ரூட் ஆஃப் ஏங்கிறது கான்ஸ்டன்ட், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. இப்போது எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இட்ஸ் 1. அப்போ என்ன பண்ணிக்கலாம், அதை லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 1 divided by 2 into x plus a power minus 1 divided by 2. அப்போ again it's a limit extends to 0 1 divided by 2 into minus 1 divided by 2 ங்கிறது denominator எடுத்து வந்தால் பவர் வந்து plus 1 divided by 2. அப்போ x plus a power 1 divided by 2 ங்கிறது root of x plus a. இப்போ substitute பண்ணுங்க x is equal to 0. அப்போ என்ன கிடைக்குன்னா 1 divided by 2 into root of 0 plus a. அப்போ வேல்யூ 1 divided by 2 into root of a. அப்போ 1 divided by 2 into root of a அப்படிங்கிறதா சொல்யூஷன். ஸோ இட்ஸ் ஆப்ஷன் சி. கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ எம் கிவிங் ஒன் மோர் கொஸ்டின். இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன்? இது வந்து ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸில் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. உங்களால் வித்தின் 30 செகண்ட்ஸில் கிராக் பண்ண முடியும். இதில் என்ன ஆப்ஷன் வரும் ஆன்சர்? நம்ம ஃபார்முலா வச்சு டைரெக்டாக சொல்லிடலாம் என்ன அப்படிங்கிறத. ஓகே ஃபைன். இது வந்து பி எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ஃபார்முலா நம்மளுக்கு லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 சைன் n தீட்டா டிவைடட் பை தீட்டா அப்படின்னா சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு n. அப்போது 6 n பதிலாக 6 இருக்குது, இட்ஸ் 6. இப்போ நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். கண்டிப்பாக நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. கேர்ஃபுல்லாக பண்ணணும். எல் ஹோபிட்டல் ரூல் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். இதுக்கு என்ன சொல்யூஷன்? இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபியூ திங்ஸ் நீங்கள் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ் நான் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதாவது சைன் என் தீட்டாவில் சைன் என் தீட்டா இட்ஸ் ஈக்குவல் டு, நான் உங்களுக்கு என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சைன் என் தீட்டா ஆல்வேஸ் இஸ் ஈக்குவல் டு 0 when n is equal to 0 1 all are whole numbers means it's equal to 0 sin n theta. Cos n theta is equal to plus 1. எப்பெல்லாம் plus 1 னா when n is equal to even number 0 2 4 6 okay likewise. அதே cos n theta is equal to minus 1. எப்பெல்லாம் minus 1 அப்படின்னா when n is equal to 1 3 5. It's an odd number. When n is equal to odd, it's equal to minus 1. அப்போ இதுக்கு யூஸ் பண்ணி என்ன சொல்யூஷன்? ரோஹித் ரோஷன் ரிமைனிங் மெம்பர்ஸ் இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத கொஞ்சம் கொடுங்க. எக்ஸாக்டாக உங்களுக்கு ஒரு 1 minute கொடுக்குறேன். இந்த செஷனை பொறுத்தளவுக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஸோ ப்ளீஸ் கம் வித் நோட்புக் அண்ட் பென். நோட்புக் அண்ட் பென் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும்? ப்ராக்டிஸ் பண்ண முடியும் லைவ்லேயே. ஓகே, இதுக்கான சொல்யூஷன் நான் என்னங்கிறது உங்களுக்கு கொடுக்குறேன். ட்ரை டு கெட் இட்.
ஓகே இதில் ஃபஸ்ட்டு லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் 1 minus cos 0 divided by 1 minus cos 0. அப்போ cos 0ங்கிறது என்ன? cos 0 is equal to 1. 1 minus 1 divided by 1 minus 1, it's a 0 divided by 0, indeterminate form. அப்போ என்ன பண்ணணும்? apply L'Hopital rule. இப்படி வந்துச்சு indeterminate formல வந்துச்சுன்னா apply L'Hopital rule. apply L'Hopital. apply L'Hopital rule. L'Hopitalனா என்னன்னா நியூமரேட்டரை செப்பரேட்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணோம், அதே மாதிரி டினாமினேட்டரை செப்பரேட்டாக நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அது எப்படி சார் நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறக்கான டீட்டெயிலையும் ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். இப்போ நியூமரேட்டரை 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா 0, அதே காஸ் 8 தீட்டாவை பண்ணால் மைனஸ் ஆஃப் மைனஸ் சைன் மைனஸ் 8 இன்ட்டு சைன் 8 தீட்டா. காசை பண்ணால் சைன் அப்படிங்கிறது டிஃபரன்ஷியேஷன் நம்ம லாஸ்ட் வீடியோவிலையும் பார்த்துருக்கோம். மிஸ் பண்ணவங்க ஃப்ரீ கிளாஸ் 4ல் உங்களுக்கு வந்து அந்த டிஃபரன்ஷியேஷன் பேசிக்ஸ் ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 0 மைனஸ் அதே பண்ணிங்கன்னா மைனஸ் 4 இன்ட்டு சைன் 4 தீட்டா. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 0வை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 8 இன்ட்டு சைன் 0 டிவைடட் பை மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா, அதே மாதிரி 4 இன்ட்டு சைன் 0. அப்போ 0 டிவைடட் பை 0 எகெயின் வி ஆர் கெட்டிங். அப்போ எகெயின் என்ன பண்ணால் எகெயின் சார் எவ்வளோ டைம் சார் L'Hopital ரூல் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஏதாவது நம்பர் ஆஃப் டைம்ஸ் ப்ரொசீஜர் இருக்கான்னு கேட்டால் நோ. அன்டில் டு கெட் த ஃபைனைட் வேல்யூ யூ கேன் அப்ளை எகெயின் apply L'Hopital. Again apply the L'Hopital rule. அப்போ again apply பண்ணோம்னா limit theta tends to 0. ஆல்ரெடி 8 sin 8 theta இருக்குது. அப்போ sin 8 theta டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 8 into 8 cos 8 theta divided by அதே மாதிரி 4 into 4 cos 4 theta இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. தீட்டாக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணா 8 into 8 64 cos 0 divided by 16 cos 0 அப்போ cos 0 is equal to 1. அப்போ 64 divided by 16 கிடைக்கும். 64 divided by 16 is equal to it's 4. அப்போ 4 அப்படிங்கிறது தான் இதுக்கான ரைட் சொல்யூஷன். இட்ஸ் ஆப்ஷன் டி. 4ங்கிறது தான் இதுக்கான ரைட் சொல்யூஷன். நெக்ஸ்ட் limit extends to 0 e power 2x minus 1 plus x the whole square divided by x into logarithmic of 1 plus x. இங்கே என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம டிஃப்ரென்சியேஷன் ப்ராடக்ட் ரூலு குவேசன்ட் ரூலு இல்லை ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் எல்லா டிஃபரன்சியேஷன் என்னென்ன அப்படிங்கிறது ப்ரீவியஸ் ஃப்ரீ கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிக்க கம்ப்ளீட்டாக. அந்த டிஃபரன்சியேஷன் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி L'Hopital ரூலையும் அப்ளை பண்ணி இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத அப்ளை பண்ணுங்கள். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஆப்ஷன் நான் உங்களுக்கு ஒரு 2 minutes டைம் தரேன். குயிக்காக ஐ ஹோப் யூ கேன் கிராக் இட் ஈஸிலி. உங்களால் ஈஸியாக அதை வந்து சால்வ் பண்ண முடியும். எக்ஸ்பிளைன் த ப்ரீவியஸ் ப்ராப்ளம் ஒன்ஸ் அகெயின். எஸ் என்ன அப்படின்னா லுக் அட் திஸ் நந்தன். இங்கே வந்து காஸ் பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? காசுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணால் காஸ் 0 is equal to 1. காஸ் 0ங்கிறது 1. இப்போ 1 minus 1 0. அப்போ இன்டர்டிட்டர்மினேட் ஃபார்ம். ஸோ L'Hopital ரூல் அப்ளை பண்ணி நியூமரேட்டரை செப்பரேட்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணோம். 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. அதே காஸ் 8 தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் 8 இன்ட்டு சைன் 8 தீட்டா. அதாவது காஸ் 8 தீட்டாவை பண்ணால் சைன் 8 தீட்டா. எகைன் அந்த 8 தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 8. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆயிரும். இப்போ தீட்டாக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் எகைன் இது சைன் 0 டிவைட் பை சைன் 0 டிவைட் பை 0. இப்போ எகைன் L'Hopital ரூல் அப்ளை பண்ணோம்னா இங்கே ப்ளஸ் 8 இன்ட்டு சைன் 8 தீட்டா இருக்குது. சைன் 8 தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எகைன் 8 இன்ட்டு காஸ் 8 தீட்டா. ஆல்ரெடி ஒரு 8 இருக்கா. 8 இன்ட்டு 8 64 காஸ் 8 தீட்டா டிவைட் பை 16 காஸ் 4 தீட்டா. அப்போ காசுக்கு பதிலாக தீட்டாக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 64 டிவைட் பை 16 இட்ஸ் ஈக்குவல் டு 4.
ஓகேங்களா? now try this Nandan. 5 no, check it 5 ஆன்சர் இல்லைங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணுங்கள், you will get it. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஈஸியாக இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு. லிமிட் extends to 0 e power 2x. கைஸ் கம்ப்ளீட்டாக வந்து மாஸ்டர்ஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களாலேயும் லைவ் சேட்டில் டவுட்ஸை கேட்க முடியும். ஸ்ரீனிவாஸ் பெருமாள் சார் 2, மனோஜ்குமார் 2, அதாவது ஆப்ஷன் பின்னு சொல்ல வரீங்க, கரெக்டாக? செக் பண்ணிடலாமா? ஸோ நான் இதுக்கு சொல்யூஷன் தரேன், கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, எக்ஸுக்கு பதிலாக நான் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ e power 0 minus 1 plus 0 the whole square divided by 0 into logarithmic of 1 plus 0. 0 into anything is equal to 0. அப்போ இங்கே e power 0 அப்படிங்கிறது 1 minus 1 divided by 0. அப்போ என்ன அப்படின்னா 0 divided by 0 divided by 0. அப்போ இது indeterminate form. apply L'Hopital rule. இப்படி வந்துச்சு அப்படின்னா L'Hopital rule அப்ளை பண்ணும். apply L'Hopital rule. L'Hopital rule. அப்போ L'Hopital rule அப்படிங்கிறது நியூமரேட்டரை செப்பரேட்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணும், டினாமினேட்டரை செப்பரேட்டாக வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும். இப்போ நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் செப்பரேட்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா ஐ வில் ஷோ யூ. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 e power 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 into e power 2x, கரெக்டா? மைனஸ் 1 plus x the whole square differentiate பண்ணா minus 2 into 1 plus x power 2 minus 1 power 2 minus 1 into again இந்த internal function with respect to x பண்ணும், with respect to x பண்ணோம் அப்படின்னா into 1 whole divided by இது என்ன ரூலா இருக்கு? it's an UV rule, product rule. இதை differentiate பண்றதுக்கு என்ன அப்படின்னா product rule. இந்த ப்ராடக்ட் ரூலில் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸை வச்சுட்டு லாகரிதமிக் ஆஃப் 1 plus எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும். அப்போ 1 divided by 1 plus x into 1, ஏன்னா டினாமினேட்டர் 1 plus எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 plus again லாகரிதமிக் ஆஃப் 1 plus எக்ஸ் அப்படியே வச்சுட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் into 1, கரெக்டாக? இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், எக்ஸுக்கு பதிலாக 0. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 into e power 0 minus 2 into 1 plus 0 power 1 divided by and 0 plus logarithmic of 1. Logarithmic of 1 அப்படிங்கிறது இங்கே 0. Logarithmic of 1 value always logarithmic of 1 value is equal to 0. புரிஞ்சுங்களா என்ன அப்படின்னு? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 minus 2 divided by 0. again நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 0 divided by 0 கிடைக்குது. once again we need to apply the L'Hopital rule. நம்மளுக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா look at this. இந்த ஃபங்க்ஷனை ரீரைட் பண்ணுறேன். என்னன்னா லிமிட் extends to 0 2 into e power 2x minus 1 2 into 1 plus x 2 into 1 plus x divided by x divided by 1 plus x plus logarithmic of 1 plus x. இப்போ இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும். இப்போ எகெயின் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2 into e power 2x பண்ணோம்னா எகெயின் 4 into e power 2x minus 1 plus x டிஃபரன்ஷியேட் பண்ணால் இட்ஸ் 1. அப்போ 2 into 1 is equal to it's minus 2 டினாமினேட்டரில் டிவைடட் பை இட்ஸ் a quotient. இது என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன சார் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டிவிஷன் ரூல், அதாவது quotient ரூல். division rule, we need to apply the division rule. அப்போ இங்கே division rule apply பண்ணோம் அப்படின்னா அதாவது uv differentiation d divided by dx of u divided by vங்கிறது என்ன? vu dash minus uv dash divided by v square. அப்போ இங்கே எது u, இது u, இது வந்து v. அப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ராடக்ட் நம்ம quotient rule apply பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? quotient rule apply பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா I will show you. vu dash 1 plus x into x differentiate பண்ணா 1
minus uv dash x into 1 plus x differentiate பண்ணா into 1 divided by 1 plus x the whole square 1 plus x the whole square plus logarithmic of 1 plus x differentiate பண்ணா 1 divided by 1 plus x இப்போ இதான் limit it's equal to நம்ம limit போட மாட்டோம் limit extends to 0 இப்போ substitute பண்ணுங்க 4 into e power 0 minus 2 divided by and x க்கு பதிலா 0 substitute பண்ணோம் அப்படின்னா 1 divided by 1 plus 1 divided by 1 it's equal to 4 minus 2 divided by 2 4 minus இதில் யாராவது டவுட் இருக்குங்களா 4 minus 2 divided by 2 அப்போ இங்கே என்ன கிடைக்கும் இட்ஸ் 2 divided by 2 is it okay 2 divided by 2 அப்படிங்கிறது சொல்யூஷன் என்ன இட்ஸ் C 1 அப்போ இது 1 அப்படிங்கிறதான இதுக்கான ரைட்டான ஆன்சர் இதில் யாராவது டவுட் இருக்குங்களா is it clear no it's not D or B it's equal to C இதில் யாராவது டவுட் இருக்கா டவுட் இருந்தால் என்னன்னு போடுங்க இல்லை சார் ஓகே அப்படின்னா புரிஞ்சுதுன்னா எஸ் கிளியர்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க சொல்யூஷன் ஃபார் திஸ் கொஸ்டின் இட்ஸ் சி இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாங்களா இப்போ மிஸ்டேக் பண்ணாமல் உங்களால் நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தை ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எக்ஸ் இன்ட்டு லாகரிதமிக் ஆஃப் எக்ஸ் நான் இது டைரெக்டாகவே உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுத்துட்றேன் இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இட்ஸ் 0 இன்ட்டு எனிதிங் இஸ் ஈக்குவல் டு 0 இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0 இன்ட்டு எனிதிங் 0 இன்ட்டு லாகரிதமிக் ஆஃப் 0 ஆக்சுவலி லாகரிதமிக் ஆஃப் 0ங்கிறது இன்ஃபினிட்டி பட் 0 இன்ட்டு எனிதிங் ஆல்வேஸ் எண்ட் வித் 0 இட்ஸ் ஆப்ஷன் பி நோ டவுட் இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரி இப்போ இதை ட்ரை பண்ணுங்கள் இது கொஞ்சம் திங்க் பண்ணணும் அதாவது ரெசிப்ரோக்கல் ஐடென்டிட்டிஸ் நான் இங்கே ஒரு ஹிண்ட் கொடுத்துட்றேன் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை கொசிகன் தீட்டா அதே மாதிரி கொசிகன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை சைன் தீட்டா இந்த ரெண்டு ரூலை யூஸ் பண்ணி இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்க What will be the solution for this question? இது வந்து உங்களுக்கு கேட் கம்ப்ளீட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி மற்ற இதுலேயும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ட்ரை டு கம்ப்ளீட் இட் புரிஞ்சுதா ஓகே நான் இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு கொடுத்துறேன் நிறைய பேர் இதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கீங்க நைஸ் பின்னு எல்லாரும் கொடுத்துருக்கேன் வெரி குட் ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள் லிமிட் எல்லோரும் ரஃப் நோட் அண்ட் பென்னோட வந்துருங்க இந்த செஷனுக்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 காஸ் sin 5x கொசிக்கன்கிறது என்ன எழுதலாம் 1 டிவைட் பை சைன் அப்போ கொசிக்கன்கிறத sin 3xன்னு எழுதலாம் இப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா sin 0 divided by sin 0 we are ending with 0 divided by 0 so என்ன பண்ணோம் 0 divided by 0 அப்படின்னா apply L'Hopital rule apply L'Hopital apply the L'Hopital rule இப்போ limit extends to 0 sin 5x differentiate பண்ணோம் அப்படின்னா 5 into cos 5x sin 3x பண்ணோம்னா 3 into cos 3x
இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க லிமிட்டை 5 into cos 0 divided by 3 into cos 0. Cos 0 ங்கிறது 1. So it's a 5 divided by 3. Okay, it's option B. அதே மாதிரி next question கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான question. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதை நம்ம இங்கே என்னமே பண்ண முடியாது ஏன்னா 0/0. இது என்ன ஃபார்மேட் அப்படின்னா ஃபங்க்ஷன் பவர் ஃபங்க்ஷன். எப்பெல்லாம் ஃபங்க்ஷனல் பவர் ஃபங்க்ஷன் வருதோ இங்கே என்ன வேரியபிள் அப்படின்னா எக்ஸுங்கிறத வேரியபிள். X is variable, it belongs to the function power function. In the limit type of questions la eppalla function power function varudho, so we need to differentiate by using the logarithmic function. It's a logarithmic. It's a logarithmic type. Logarithmic type of differentiation. அது என்ன சார் logarithmic type of differentiation அப்படின்னா இதை கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் கொடுக்குறேன். ஸோ யூ நீட் டு ட்ரை இட். இதுக்கு ரிலேட்டடாகவே நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரேன். உங்களால் கண்டிப்பாக ஈஸியாக வந்து இதை கிராக் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். லிசன் பார்த்துடலாமா என்ன அப்படிங்கிறத. என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம அஸ்யூம் பண்ண போகிறோம். let us assume let capital X is equal to limit x tends to 0 x power x. x power x. ஓகேங்களா? capital X is equal to limit x tends to இந்த whole function x னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். now take logarithmic on both sides. take log on both sides. நம்ம இங்க என்ன ஐடென்டிஃபை பண்ணோம்? capital X ஓட வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணோம் both sides. அப்ப ரெண்டு சைடு log எடுத்தோம் அப்படின்னா what we are getting I will show you. இப்போ logarithmic of capital X it's equal to லிமிட்டுக்குள்ள தான் log அப்ளை பண்ணணும் always limit functionல x tends to 0 logarithmic of x power x. அப்பதான் நம்ம இன்னொரு ஃபார்முலா தெரியுமே அந்த ஃபார்முலா logarithmic of capital X is equal to limit x tends to 0 x into logarithmic of x. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா அப்படின்னா logarithmic of m power n is equal to n into logarithmic of m. இந்த ஃபார்முலா படி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் logarithmic of capital X is equal to நம்மளுக்கு தான் தெரியுமே limit x tends to 0 x க்கு பதிலா 0 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? we are getting it's equal to 0. logarithmic of capital X is equal to 0. பட் நமக்கு என்ன வேல்யூ வேணும்? capital X ஓட வேல்யூ தான் வேணும். ஏன்னா இந்த whole function capital X னு அஸ்யூம் பண்ணிருக்கோம். we require only the capital X. இப்போ என்னன்னா take antilog on both sides. take antilog on both sides. antilog அப்படிங்கிறது என்ன அப்படின்னா we are taking it's an exponential part. நம்ம exponential எடுக்கிறது தான் it's antilog ன்னு சொல்றோம். ஓகேவா? பார்த்தலாமா என்ன அப்படிங்கிறத. now exponential power logarithmic of x it's equal to e power 0. logarithmic exponential cancel பண்ணிட்டா it's a capital X. capital X is equal to exponential power 0 it's equal to 1. அப்போ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி இட்ஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் சிம்பிளான மெத்தட். எப்பெல்லாம் ஃபங்க்ஷனல் பவர் ஃபங்க்ஷன் வருதோ அது வந்து நம்ம என்னன்னா இட்ஸ் அ லாகரிதமிக் டைப். லாகரிதமிக் டைப்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷனாக அஸ்யூம் பண்ணிக்கிறேன். நான் இங்கே கேபிட்டல் எக்ஸ்னு அஸ்யூம் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டு சைடு லாகரிதமிக் எடுத்துட்டு சால்வ் பண்ணோம். எகெயின் என்ன பண்ணணும்னா லாகரிதமிக்கை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு தான் ஃபைனலாக நம்ம RHS வேல்யூ ஃபைனைட் வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் we need to take antilog. antilog எடுத்தால் கேபிட்டல் எக்ஸ் தட் இஸ் given ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிடும். இப்போ இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். இதை ட்ரை பண்ணுங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? வாட் வில் பி த சொல்யூஷன்? இங்கே x tends to limit as x tends to 1 minus x ஸ்கொயர்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அதோட பவர் என்ன அப்படின்னா 1 divided by logarithmic of 1 minus x. இதுக்கான சொல்யூஷன் என்ன? ABCD ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வரும்?
கண்டிப்பாக இது உங்களால் சால்வ் பண்ண முடியும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் கம்ப்ளீட்டாக. ஓகே, இது உங்களுக்கு ஒரு 2 minutes குயிக்காக சால்வ் பண்ணுங்கள். பேரலாக இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதையும் ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். ஓகே, இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். யூ கேன் கெட் இட் ஈஸிலி. இது ரொம்ப சிம்பிளானது தான். லிசன், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை நம்ம வந்து அனதர் ஃபங்க்ஷனை அஸ்யூம் பண்ணணும். லெட் அஸ் அஸ்யூம் லெட் கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் 1 டிவைடட் பை logarithmic of 1 minus x. 1 minus x square power 1 divided by logarithmic of 1 minus x. இப்போ take log on both sides. Take log on both sides. ரெண்டு சைடுமே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து log எடுக்கணும். அப்போ logarithmic எடுத்தோம் அப்படின்னா logarithmic of capital X is equal to limit x tends to 1 logarithmic of 1 minus x square power 1 divided by logarithmic of 1 minus x. இப்போ இதில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? RHS வேல்யூ. இப்போ பவரை முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடலாமா? லிமிட் x tends to 1 divided by logarithmic of 1 minus x into logarithmic of 1 minus x square into logarithmic of 1 minus x square. இதில் யாராவது டவுட் இருக்கா? நோ, கண்டிப்பாக இருக்காது. இருந்தனாலும் சேட் பாக்ஸில் குயிக்காக மெசேஜ் பண்ணிடுங்க. இதில் லிமிட் x tends to 0 logarithmic of 1 minus x square divided by logarithmic of 1 minus x. இப்போ xக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் logarithmic of 1 minus 0 divided by logarithmic of 1 minus 0. இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னா logarithmic of 0 is equal to 0. 0 divided by 0ன்னு கிடைக்குது. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா so we need to apply the L'Hopital rule. Apply L'Hopital rule. It's ending with indeterminate form. அப்போ indeterminate form அப்படின்னா L'Hopital rule. apply L'Hopital rule. இந்த L'Hopital rule என்ன அப்படின்னா I will show you the things one by one. Listen. Logarithmic of capital X, இப்போ numerator sorry x tends to 1 சரி நான் 1ன்னு கொடுத்துட்டேனா சரி 0ன்னு கொடுத்துட்டேன். it's x tends to 1. அப்போ logarithmic of 1 minus 1 logarithmic of 1 minus 1, so it's coming with infinity divided by infinity. ஆக்சுவலாக லிமிட் x tends to 1ல நம்ம 0ன்னு தப்பாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா இங்கே. அப்போ logarithmic of 1 minus 1 it's logarithmic of 0 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா logarithmic of 1 is equal to 0. Logarithmic of 0 is equal to infinity. It's infinity divided by infinity. Again apply the L'Hopital rule. இப்போ L'Hopital rule apply பண்ணா limit x tends to 1
and logarithmic of 1 minus x square differentiate பண்ணா 1 divided by 1 minus x square. Again denominator differentiate பண்ணா it's minus 2x whole divided by 1 divided by 1 minus x into minus 1 into minus 1. இப்போ இதை நம்ம differentiate substitute பண்ணோம். என்ன substitute பண்ணுறோம் அப்படின்னா, look at this next logarithmic of capital X. Logarithmic of capital X is equal to minus 2x divided by 1 minus x square. Limit x tends to 1 which is whole divided by minus 1 divided by 1 minus x 1 divided by x. இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை limit x tends to 1 minus minus cancel ஆயிரும். It's 2x divided by 1 minus x square என்ன எழுதலாம்னா 1 plus x into 1 minus x எழுதலாம் into இந்த denominatorல இருக்க 1 divided by 1 minus x it's 1 minus x divided by 1 ன்னு எழுதலாம். இப்போ இந்த 1 minus x 1 minus x cancel ஆயிரும். நமக்கு remaining என்ன கிடைக்கும்? Limit x tends to 1 it's 2x divided by 1 plus x. இப்போ x is equal to 1 substitute பண்ணா 2 divided by it's 1 plus 1 it's equal to 1. 2 divided by 1 plus 1 it's equal to 1. புரிஞ்சதா என்ன அப்படிங்கிறது? I hope it's clear, right? இதில் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, look at this capital logarithmic of capital X is equal to 1. இப்போ நம்ம capital X ஓட வேல்யூ தான் தேவை. ஏன்னா நம்ம capital X is equal to this function assume பண்ணியிருக்கோமா? இப்போ இந்த capital X தான் தேவை. Now take antilog on both sides. Take antilog on both sides. Now exponential power logarithmic of capital X it's equal to exponential power 1. இங்க என்ன கிடைக்கும்? x is equal to e power 1. அதாவது e அப்படிங்கிறதா இதுக்கான ரைட் ஆன்சர். இட்ஸ் ஆப்ஷன் பி. இதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இன்னொரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். இதுக்கு என்ன ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. தென் ஆஃப்டர் தட் we are moving to the previous year question கேட் கொஸ்டின்ஸை பார்க்கலாம். புரிஞ்சா என்னென்னு கொஞ்சம் குயிக்காக சால்வ் பண்ணுங்கள். 2 minutes டைம் தரேன். அதே மெத்தட் தான். அதுக்கப்புறம் நான் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஐடியா கிடைச்சதுங்களா என்ன அப்படிங்கிறது? ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். ஓகே, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். குயிக்காக பார்த்துடலாம். நான் இவ்வளோ நேரம் பொறுமையாக உங்களுக்கு அந்த 2 ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். லேட் capital X is equal to limit x tends to 1
x power 1 divided by 1 minus x. Take log on both sides. Take log on both sides. ரெண்டு சைடும் நம்ம log எடுக்கிறோம். And take log on both sidesல I'm giving it one by one. Quick என்ன அப்படிங்கறத பார்த்தறலாமா? Okay. இதுல let us check it. Listen. Logarithmic of capital X is equal to limit x tends to 1 logarithmic of x power 1 divided by 1 minus x. இது என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா logarithmic of capital X is equal to limit x tends to 1 logarithmic of x divided by 1 minus x. அதாவது 1 divided by 1 minus x ங்கிறது இப்படி கொடுக்குறோம். இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணா x is equal to 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா what we are getting? It's an 0 divided by 0. அப்போ 0 divided by 0 அப்படின்னா apply L'Hopital. Apply L'Hopital rule. Apply the L'Hopital rule. இப்போ L'Hopital rule apply பண்ணனும் அப்படின்னா I am giving it. Listen. Limit x tends to 1 numerator separator denominator 1 divided by x divided by minus 1. அப்போ இங்க என்ன கிடைக்கும் நமக்கு minus 1 divided by 1. இப்போ x is equal to 1 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா minus 1 கிடைக்கும். அப்போ take antilog on both side. Take antilog on both side. Take antilog on both sides. அப்போ antilog எடுத்தோம் அப்படின்னா I will show you the things one by one. And exponential power logarithmic of capital X e power minus 1. அப்போ capital X is equal to e power minus 1. exponential power minus 1 ங்கிறது 1 divided by e ன்னு எழுதலாமா? ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷன் சி. இப்போ இதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் ஆர் நோ? இப்போ உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். இதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சுங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்துடலாமா? அப்போ இதுக்கு ரிலேட்டடாக கொடுத்தா உங்களால் சால்வ் பண்ண முடியுமா? How does the power function becomes logarithmic of 1 minus x square, sir? Previous ப்ராப்ளத்துல இருந்து கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் நந்தன்? எஸ். லிமிட் 1 minus x square இருக்கு பார்த்தீங்களா? இங்கே பவர் இதுதான் 1 minus x square. அப்போ இங்கே என்ன எழுதுறோம் அப்படின்னா இது டினாமினேட்டர் தானே, இந்த டினாமினேட்டரில் வச்சுக்கலாம்ல. ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். logarithmic of 1 minus x square divided by logarithmic of 1 minus x அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். எஸ், இப்போ வந்து கம்ப்ளீட்டாக கேட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் போடுறோம். இது கேட் 2003 வந்து 1 மார்க் கொஸ்டின். இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தா நம்ம ப்ராக்டிஸ் கொஸ்டினை பேஸ் பண்ணி ஐ ஹோப் உங்களால் எல்லாத்தினாலையும் ரைட்டான ஆன்சர் இதுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, டூ இட் குயிக்லி. இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும்? வாட் வில் பி த ரைட் ஆன்சர்? ஓகே, இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு பார்த்துடலாமா? சீன்னு கொடுத்துருக்கீங்க 1. இப்போ என்ன அப்படின்னா இங்கே சைன் ஸ்கொயர்னு இருக்கா, நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். சைன் ஸ்கொயர் எக்ஸ்னு வந்துச்சு அப்படின்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. பட் எக்ஸ் ஸ்கொயர் இல்லை. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு மல்டிப்ளை எக்ஸ் இந்த போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். எக்ஸ் இன்ட்டு sin square x divided by x square. அப்போ இந்த sin square divided sin square x divided by x square 1 ஆயிரும். அப்போ limit x tends to 0 into x. அப்போ x க்கு பதிலாக 0 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா solution is equal to 0. It's option A. In the problem
limit extends to 3 f of x. இதுக்கான சொல்யூஷன் என்ன? not c, இங்க 0, not 1. நம்ம டைரக்டா இங்க 1 ன்னு எடுத்துக்க முடியாது. sin square x divided by x squareங்கிறதா 1. இப்போ both numerator and denominator x square மாத்தணும் அப்படின்னா both numerator and denominator x ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப வேல்யூ சேஞ்ச் ஆகாது. so it's equal to 0. அப்ப இதுக்கான சொல்யூஷன் என்ன? நெக்ஸ்ட் क्वेश्चनக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க. If f of x is equal to 2x square minus 7x plus 3 divided by 5x square minus 12x minus 9, then limit x tends to 3, f of x will be. ஓகே, புரிஞ்சுங்களா? இப்போ இங்கே என்ன அப்படின்னா, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 2x ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 3 ஹோல் டிவைடட் பை 5x ஸ்கொயர் மைனஸ் 12x மைனஸ் 9. இப்போ x is equal to 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 into 9 minus 7 into 3 plus 3 divided by 5 into 9 minus 12 into 3 minus 9. It's 18 minus 21 plus 3 divided by 45 minus 36 minus 9. நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? It's 0 divided by 0. 0 divided by 0. Very good, Srinivas Perumal sir. It's B. அது எப்படின்னு பார்த்துடலாம். இங்கே look at this. Apply L'Hopital. Apply L'Hopital rule. Hopital rule. இப்போ L'Hopital rule apply பண்ணீங்கன்னா limit x tends to 3 2x square differentiate பண்ணா 4x minus 7 divided by 10x minus 12. இப்போ x க்கு பதிலா 3 substitute பண்ணா 12 minus 7 divided by 30 minus 12. It's a 5 divided by 18. 5 divided by 18. It's option B. இப்போ next limit x tends to 0 e power x minus 1 plus x square divided by 2 divided by x cube. இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிற ப்ராப்ளம். So I am giving 2 minutes time. கொஞ்சம் குயிக்காக ஐடென்டிஃபை பண்ணிட்டு இதுக்கான சொல்யூஷன் என்ன வரும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்க. e power x minus 1 plus x square divided by 2 and divided by x cube.
கொஞ்சம் குயிக்காக ட்ரை பண்ணுங்கள். ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். என்ன சொல்யூஷன் வருங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நான் இதுக்கு சொல்யூஷன் கொடுத்துட்றேன் பேரலாக. ஸோ யூ கேன் ட்ரை இட். என்ன அப்படிங்கிறத பார்த்துலாங்களா? ஏ எல்லாம் 0ன்னு கொடுத்துருக்கீங்க. சம் மெம்பர்ஸ் ஏஏஏ பிபிபி 1/6ன்னு கொடுத்துருக்கீங்க. ஐ வில் ஸ்டார்ட் வித் த எல்ஹாபிட்டல் ரூல். ஏன்னா இங்கே 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? e⁻0 மைனஸ் 1 + 0 + 0 divided by 0. அதாவது 1 - 1 divided by 0 வருது. 0 divided by 0. எல்ஹாபிட்டல் ரூல் அப்ளை பண்ணோம். அப்ளை எல்ஹாபிட்டல் ரூல். எல்ஹாபிட்டல் ரூல் அப்ளை பண்ணால் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0. நம்ம இவ்வளோ நேரம் அப்ளை எல்ஹாபிட்டல் ரூல் எல்லா ப்ராப்ளத்துலையும் எழுதிட்டேன். ஸோ நான் டைரெக்டாக கொடுக்குறேன். e⁻x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e⁻x மைனஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ப்ளஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 x² divided by 2 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x divided by 2 is equal to xன்னு மாறிடும். divided by 3x². இப்போ சப்ஸ்டியூட் பண்ணாலும் 0வை e⁻0 minus 1 divided by 0. It's a 0 divided by 0. Once again apply the L'Hopital. Again L'Hopital apply பண்ணோம்னா limit extends to 0. e⁻x டிஃபரன்ஷியேட் பண்ணால் again e⁻x minus 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 divided by it's a 6x. Once again substitute panna we are getting 0 divided by 0. Again apply L'Hopital rule. Limit extends to 0. e⁻x differentiate panna e⁻x minus 1 differentiate panna 0. 6x differentiate panna with respect to x 6. Appo e⁻0 divided by 6. Appo e⁻0 1. It's 1 divided by 6. Option B. இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் B 1 divided by 6. இப்போ நெக்ஸ்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுக்கு ஐடென்டிஃபை பண்ணுங்கள் என்ன சொல்யூஷன் வரணும். இதுக்கு ஒரு 2 minutes டைம் தரேன். 120 seconds குயிக்காக லைவ் சேட் பாக்ஸ்லேயே ஆன்சரை போட்டுருங்க. புரிஞ்சதா என்ன அப்படின்னு? 2 minutes எக்ஸாக்டாக குயிக்காக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்யூஷனுங்கிறத இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோதான். இப்போ L'Hopital ரூலை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாவே லிமிட்ஸில் 100% உங்களால் எல்லா கொஸ்டினையும் கிராக் பண்ண முடியும். கரெக்டு தானே? ஓகே, இப்போ நான் என்னென்னு பார்த்துடலாம். எக்ஸுக்கு பதிலாக 8ன்னு சப்ஸ்டியூட்னா 8⁻1/3, அதாவது கியூப் ரூட் டிவைடட் பை 2, 8 - 8. அப்போ இது என்ன அப்படின்னா 8⁻1/3ங்கிறது இட்ஸ் 2. 2 - 2 - 8 divided by 8 - 8 0 divided by 0. அப்போ என்ன பண்ணோம்? அப்ளை L'Hopital ரூல் அப்ளை பண்ணோம்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 8.
x power 1 divided by 3 differentiate பண்ணோம்னா 1 divided by 3 into x power 1 divided by 3 minus 1 whole divided by x differentiate பண்ணா 1 என்ன கிடைக்குன்னா limit x tends to 8 limit x tends to 8 and 1 divided by 3 into x power minus 2 divided by 3 x power minus 2 divided by 3 denominator எடுத்துட்டு வந்தோம்னா x power plus 2 divided by 3 so 1 divided by 3 into x power plus 2 divided by 3 இப்போ x is equal to 8 னு substitute பண்ணா 1 divided by 3 into 8 power 2 divided by 3 8 power 2 divided by 3 என்ன அப்படின்னா 4 எப்படி சார் 4 னு கேட்டிங்கன்னா 8 power 2 divided by 3 ஆ ஃபர்ஸ்ட் இதுக்கு cube root எடுத்தா என்ன கிடைக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா 8 power 1 divided by 3 the whole square na 8 power 1 divided by 3 is equal to 2 2 power 2 it's equal to 4 அப்ப இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 1 divided by 3 into 4 it's equal to 1 divided by 12 it's option B இதுக்கான சொல்யூஷன் ஆப்ஷன் B ஓகே இப்போ நெக்ஸ்ட் இது வந்து just 30 second question limit theta tends to 0 sin theta divided by theta is equal to sin theta divided by theta is equal to what will be the solution so limit extend to what sir I am not getting previous question na extend to 8 ங்க x க்கு பதிலா 8 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் நம்பர் 8 previous problem கேட்டிருக்கீங்க சார் அது நம்பர் 8 yes it's d equal to 1 நம்ம இத கன்ஃபியூஸே ஆக தேவையில்லை இங்க பார்க்கலாம் how many members going to crack it limit extends to 0 1 minus cos x divided by x square is 1 minus cos x divided by x square b 1 divided by 2 okay எப்படின்னு பார்த்தலாங்களா இப்போ 0 னு சப்ஸ்டிட்யூட்டா 1 minus cos 0 divided by 0 அப்போ it's 0 divided by 0 னு வருது L'Hopital rule apply L'Hopital rule அப்போ L'Hopital rule apply பண்ணீங்கன்னா limit extends to 0 and 0 cos x differentiate பண்ணா minus of minus plus sin x divided by it's 2x நமக்கு தான் தெரியுமே 1 divided by 2 into limit extends to 0 sin x divided by x sin x divided by x ங்கிறது 1 so it's 1 divided by 2 option B அதே மாதிரி next question இங்க இதுக்கான சொல்யூஷன் என்ன வரும் limit extends to 0 x minus sin x divided by 1 minus cos x
சி எல்லாம் 3ன்னு கொடுத்துருக்கீங்க. இது கரெக்டான கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க கைஸ். இந்த வீடியோஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கேட் ப்ரிப்பேர் பண்ணுற, காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோஸோட லிங்க்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தே கேன் ஆல்சோ கெட் பெனிஃபிட்டட் த்ரூ திஸ் பார்ட். ஓகே, டுடே வந்து நான் எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா? சப்ஸ்டியூட் பண்ணால் 0 மைனஸ் சைன் 0 டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் 0 இட்ஸ் ஈக்குவல் டு 0 டிவைடட் பை 0. எல்ஹாபிட்டல் ரூல் அப்ளை பண்ணால் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 அண்ட் 1 மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை sin x. இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணால் 0 divided by 0. Once again apply the L'Hopital rule. Limit extends to 0 and 1 பண்ணோம்னா 0 minus of minus cos sin x divided by cos x. இங்கே sin 0 divided by cos 0. It's a 0 divided by 1. 0 divided by anything is equal to 0. அப்போ சொல்யூஷன் என்ன அப்படின்னா it's A. வாட்ஸ்அப் குரூப் சார், வாட்ஸ்அப் குரூப் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் யூ ஆர் நியூ எஸ் பிகினர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நான் சொல்ல மறந்துட்டேன். டெய்லி ஃப்ரீ கிளாஸஸ், யூடியூப் ஃப்ரீ கிளாஸஸ்க்கான இன்னும் வந்து உங்களுக்கு 1 more செஷன் மண்டே மட்டும் இருக்கும். அது போக டியூஸ்டேலேருந்து செஷன்ஸை கண்டினியூ பண்ணுங்கிற ஆசைப்படுறவங்க நீங்கள் மாஸ்டர்ஸ் அகாடமி சப்ஸ்கிரைப்டு மாடல் கேட் 2023 மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் கிளாஸஸ்க்கு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃப்ரீ கிளாஸஸ்க்கான வாட்ஸ்அப் குரூப் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் இன்வைட் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே ஆட் ஆகிக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இதுக்கான சொல்யூஷன் என்ன? e power 2x minus 1 divided by sin 4x is equal to what? D. ஓகே, பார்த்துடலாங்களா இதுக்கான சொல்யூஷன் என்னென்னு? இப்போது e power 0 minus 1 divided by sin 0. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0 divided by 0 கிடைக்கும். அப்போ L'Hopital ரூல் அப்ளை பண்ணோம்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 2 into e power 0 divided by 4 into cos 0. சரி, that is cos 4x. இப்போ x is equal to 0 அப்படின்னா it's e power 2x. 2 into e power 0 into 4 into cos 0. அப்போ 2 divided by 4 என்ன எழுதலாம்? 0.5. 2 divided by 4 is equal to 0.5. It's B. Okay, nice. இப்போ இதுக்கான சொல்யூஷன் இது கேட் 2015 வந்து செட் 1 மார்க் கொஸ்டின். உங்களுக்கு இந்த செஷனுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸை கம்ப்ளீட்டாக நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். யூ கேன் கெட் இட். வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் நோட்ஸ் வரும். இன்ட்ரெஸ்டட் ஆட் இன் த குரூப்.
புரிஞ்சுங்களா என்ன அப்படின்னு? நிறைய பேர் டீன் கொடுத்துருக்கீங்க, பீன் கொடுத்துருக்கீங்க. இங்கே என்னன்னா இட்ஸ் 0 டிவைட் பை 0ன்னு வரும். அப்போ எல்ஹாபிட்டல் ரூல் அப்ளை பண்ணால் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, 0 மைனஸ் காஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எகெயின் என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். எப்படி சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ், எகெயின் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1, அதனால தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுறது எழுதுறதில்ல. எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இட்ஸ் 2x டிவைடட் பை அண்ட் 8x கியூப். இப்போ இங்கே சிம்பிளிஃபை பண்ணோம், நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாமா? எக்ஸையும் எக்ஸ் கியூப் கேன்சல் பண்ணால் இட்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், 2வையும் 8ஐயும் கேன்சல் பண்ணால் இட்ஸ் 4. அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா கேன்சல் பண்ணதுக்கப்புறம் we are getting it's equal to limit extends to 0, limit extends to 0. Now 1 divided by 4 வெளியே வச்சுக்கலாம், ஏன்னா it's constant. 1 divided by 4 sin x square divided by x square. இப்போ என்ன கிடைக்கும்? the solution is equal to 1 divided by 4, it's C. ஏன்னா sin x square divided by x square equal to 1 when the limit tends to 0. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கான சொல்யூஷன் என்ன? இது ஒரு 1 minute கொஸ்டின் தான். கிடைச்சிச்சுங்களா சொல்யூஷன்? இது 1 minute கொஸ்டின் தான், நானே உங்களுக்கு கொடுத்துட்டா என்ன அப்படிங்கிறத. இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இட்ஸ் 0 டிவைடட் பை சைன் 0 டிவைடட் பை 2 இன்ட்டு சைன் 0 ப்ளஸ் காஸ் 0. இட்ஸ் ஈக்குவல் டு 0 டிவைடட் பை 0 ப்ளஸ் 1. இட்ஸ் 0 டிவைடட் பை 1 இஸ் ஈக்குவல் டு 0. Solution is 0 தான். The one more question, L'Hopital based question. இதுக்கு என்ன சொல்யூஷன் வரும்? புரிஞ்சா என்ன அப்படின்னு? ஓகே, பார்த்துடலாமா இதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறத? லுக் அட் திஸ். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் லாகரிதமிக் ஆஃப் 1 + 0 டிவைடட் பை e பவர் 0 - 1 நமக்கு என்ன கிடைக்குன்னா 0 டிவைடட் பை 0. இப்போ எல்ஹாபிட்டல் ரூல் அப்ளை பண்ணால் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, 1 டிவைடட் பை 1 + 4x இன்ட்டு 4 ஹோல் டிவைடட் பை 3 into e power 3x. இப்போ x is equal to 0 னு substitute பண்ணா 1 divided by 1 plus 0
into 4, it's a whole divided by 3 into e power 0. அப்போ it's a 4 divided by 3. 4 divided by 3 ங்கிறது இதுக்கான right solution. It's option C. Next, இதே மாதிரி கொஸ்டின் கொஞ்சம் குயிக்காக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன் இந்த லைவ் கிளாஸ்லேயே நான் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன்னா, ஸோ இந்த ஆன் தி ஸ்பாட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு மறக்காது. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மாஸ்டர்ஸ் அகாடமியில் போகிற பேட்ச் பி அதில் இருக்கிற கிளாஸஸ் உங்களுக்கு மண்டேவோட ஃப்ரீ கிளாஸஸ் யூடியூப் கிளாஸஸ் முடியுது. இட்ஸ் லைக் அண்ட் டெமோ கிளாஸஸ். இன்ட்ரெஸ்டட் வந்து மாஸ்டர்ஸ் அகாடமியோட கேட் 2023க்கு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டெய்லி பிபிடி அண்ட் எவ்ரிதிங் யூ வில் கெட் இட். புரிஞ்சுங்களா என்ன அப்படின்னு? ஓகே, நான் இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்த்துடலாமா? Are you ready for the solutions? நைஸ், எல்லாருமே D-1 கொடுத்துருக்கீங்க. இது ரைட்டான்னு செக் பண்ணிடலாமா? ஓகே, இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் 0னா 0 மைனஸ் சைன் 0 டிவைடட் பை 0, we are getting 0 டிவைடட் பை 0. இப்போ எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணால் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, 2x மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை 1. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா 0 minus cos 0 divided by 1, it's minus 1, right? It's option D. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின். இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கொஸ்டின்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். மெக்கானிக்கல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சிஎஸ்சியில் வந்த 2008 வந்த கொஸ்டின். இதுக்கான சொல்யூஷன் என்ன? குயிக். இது வந்து இன்ஃபினிட்டி. இப்போ தான் இன்ஃபினிட்டி ரிலேட்டடாக ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வரும். இது வந்து டைப் 2. ஓகே, பார்த்துடலாமா? இப்போ whenever x tends to infinity அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கணும்னா x is equal to, let's substitute x is equal to 1 divided by y and y tends to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ லிமிட் என்னவா மாற்றணும்? y tends to 0 மாற்றணும். எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் 1 divided by x 1 divided by y, 1 divided by y minus sin 1 divided by y, it's a whole divided by 1 divided by y plus cos 1 divided by y. இப்போ LCM எடுத்தா limit y tends to 0 and 1 minus y into sin 1 divided by y whole divided by y, it's divided by 1 plus y into cos 1 divided by y, it's whole divided by y. Y cancel ஆயிரும். அப்போ limit y tends to 0 minus நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 minus y into 1 minus y into sin 1 divided by y divided by 1 plus y into cos 1 divided by y. Y is equal to 0 ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா 1 minus anything 0 into anything 0, 1 plus 0, it's equal to 1. அப்போ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா it's option A. Okay.
இதுக்கான சொல்யூஷன். இது வந்து என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனல் பவர் ஃபங்க்ஷன் ரெண்டு கம்பைண்டாக வருது. லிமிட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஸ் ப்ளஸ் ஃபங்க்ஷனல் பவர் ஃபங்க்ஷன். அப்போ ஃபஸ்ட்டு வந்து லிமிட்டை டென்ஸ் டு இன்ஃபினிட்டிலேருந்து டென்ஸ் டு ஜீரோவாக மாற்றணும். அப்போ n இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை ஒய், ஒய் டென்ஸ் டு ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். தென் அதை வந்து ஃபங்க்ஷனல் பவர் ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ என்ன கிடைக்குங்க? இதுக்கான சொல்யூஷன் do it quickly. ஓகே, பார்த்துடலாமா? ஐ ஹோப் இது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ட்ரிக்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். லிசன். n is equal to 1 divided by y substitute பண்ணுங்க. then y tends to 0 ன்னு மாற்றணும். லிமிட்டை லிமிட் y tends to 0, limit y tends to 0, again 1 minus 1 divided by y என்ன ஆயிரும்? 1 divided by n இங்க வந்து y மாறிடும். பவர் இட்ஸ் 2 divided by y. இதுதானே? இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கு? இட் பிலாங்ஸ் டு ஃபங்க்ஷனல் பவர் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனல் பவர் இது என்னவா இருக்குன்னா ஃபங்க்ஷன் பவர் ஃபங்க்ஷன். அப்போ லாகரிதமிக். let us assume let capital X is equal to limit y tends to 0 1 minus y power 2 divided by y. அப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா take log on both sides. take log on both sides. Now logarithmic of capital X is equal to limit y tends to 0 logarithmic of 1 minus y power 2 divided by y. Its limit y tends to 0 2 divided by y into logarithmic of 1 minus y. இப்போ y is equal to 0 னு சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? again it's a 0 divided by 0. கரெக்டா? once again apply the L'Hopital. once again L'Hopital apply பண்ணா logarithmic of capital X is equal to limit y tends to 0 2 into logarithmic of 1 minus y 1 minus y into minus y minus 1 whole divided by y differentiate பண்ணா 1. இப்போ y is equal to 0 னு substitute பண்ணா we are getting it's minus 2, right? அப்போ logarithmic of capital X ங்கிறது minus 2. take antilog on both sides. take antilog on both sides. இப்போ ரெண்டு சைடும் antilog எடுத்தோம்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா x, I will explain the things one by one. Exponential power logarithmic of x it's equal to e power minus 2. அதாவது capital X is equal to e power minus 2. Yes sir. So it's a b. b அப்படிங்கிறதா right on answer. One more question. அதே மாதிரி சிமிலர் கைண்ட் ஃபங்க்ஷனல் பவர் ஃபங்க்ஷனும் வருது, இன்ஃபினிட்டியும் வருது. அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2015 வந்த கொஸ்டின்.
Is it okay now? ஓகே, இது பார்த்துடலாங்களா? இப்போ என்ன அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 1 divided by y சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அண்ட் y tends to infinity. X is equal to 1 divided by y and y tends to 0. அப்போ லிமிட் y tends to 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸுக்கு பதிலாக 1 divided by y and 1 divided by x பதிலாக என்னன்னு மாறிடும்? yன்னு மாறிடும். அப்போது let us take capital X is equal to limit y tends to 0 1 divided by y power y. இப்போ log எடுத்துடலாமா? ரெண்டு சைடும் log எடுத்திங்கன்னா logarithmic of capital X is equal to limit y tends to 0 logarithmic of 1 divided by y power y. 1 divided by y power y. இதை எடுத்துட்டோம் அப்படின்னா limit it's an y tends to 0 limit y tends to 0 y into logarithmic of 1 divided by y. அப்போ y is equal to 0 னா 0 into anything is equal to 0. அப்போ logarithmic of capital X is equal to 0 கிடைக்குது. Antilog on both side. அப்போ exponential power logarithmic of capital X is equal to e power 0. Now capital X is equal to 1. அப்போ it's option C தான் இதுக்கான right hand answer. இப்போ புரிஞ்சுங்களா என்ன அப்படிங்கிறது? It's option C is the right one. One more question. அதே மாதிரி functional power function as well as infinity function. இதுக்கான right solution என்ன வரும்? Okay, solution என்னன்னு பார்த்துடலாமா? Guys, are you ready? Okay, இங்க x, it's simple. X is equal to 1 divided by y and என்னன்னு எடுத்துக்கணும்னா y tends to 0 ன்னு substitute பண்ணணும். இது வந்து type 2 problem. It's completely type 2 related problems. In the type 2 related problems I will explain the things one by one. Limit y tends to 0 1 plus 1 divided by y square and x is equal to 1 divided by y. அதே மாதிரி e power minus 1 divided by y. இப்போ substitute பண்ணுங்க. Substitute பண்ணா capital X எடுப்போம். Logarithmic of capital X is equal to limit y tends to 0. Y tends to 0 logarithmic of 1 plus 1 divided by y square power e power minus 1 divided by y. இப்போ இங்கே என்னன்னு வரும்? limit y tends to 0 e power minus 1 divided by y into logarithmic of 1 plus 1 divided by y square. இங்க இப்போ substitute பண்ணீங்க அப்படின்னு என்ன கிடைக்குன்னா y is equal to 0 னா e power minus infinity into logarithmic of 1 plus 1 divided by 0. e power minus infinity is equal to 0, e power plus infinity is equal to infinity. இதுதான் கண்டிஷன். அப்போ 0 into anything is equal to 0. ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும்னா logarithmic of capital X is equal to 0, capital X is equal to e power 0, it's equal to 1, it's C. இப்போ புரிஞ்சுங்களா என்ன அப்படிங்கிறது? I hope it's clear. இந்த செஷன் இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த நெக்ஸ்ட் செஷன் மண்டே வந்து ஆப்டிடியூட் சார் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாரு.
டியூஸ்டே இருக்குமா இல்லையாங்கிறது நான் இன்டிமேட் பண்ணுறேன். அண்ட் ரிமைனிங் பார்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மாஸ்டர்ஸ் அகாடமி மூலமாக செப்பரேட்டாக பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸஸ் போகும். இன்ட்ரெஸ்டட் மெம்பர் கண்டினியூ பண்ணும். ஃப்ரீ கிளாஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, ஆட் ஆகிக்குங்க. அங்கே வந்து உங்களுக்கு நாங்கள் லிங்க்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ என்ரோல் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் டியூஸ்டேலேருந்து செப்பரேட் பிளாட்ஃபார்மில் கண்டினியூ பண்ணிக்கலாம். மேத்தமெட்டிக்ஸோட லைவ் கிளாஸஸ் ஐ திங்க் இட்ஸ் ஓவர். ஓகே, ப்ளீஸ் ஸ்டே டியூன் தி மாஸ்டர்ஸ் அகாடமி யூடியூப் சேனல். மாஸ்டர்ஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சேனலை வந்து